الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال خطبنا رسول الله صلى الله عليه وسلم فقال يا أيها الناس قد فرض الله عليكم الحج فحجوا رواه مسلم. وقال نبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله إن دعوه أجابهم وإن استغفروه غفر لهم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் என் ஆலம் அது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் சுஹதாக்கள் கியாமத் நாள் வரை இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவாக என வேண்டியதற்கு பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எவைகளை எமக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து நடந்தும் எவைகளை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ தடை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக நாம் தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷரியத்துல இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்துல அல்லாஹ் சில கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த கடமைகள் காலம் நேரம் சக்தி வரும் பொழுது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் அந்த கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய ஆக முக்கியமான ஒரு கடமை ரமதானுடைய கடமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். நாங்கள் எல்லாரும் ரமதானுடைய மாதம் ஒரு அருள்மறை நிறைந்த மாதம், பரக்கத்துகள் நிறைந்த மாதம், கண்ணியமான ஒரு மாதம். அந்த மாதத்தை அடைந்து பிறநாளுடைய தினத்தையும் தாண்டி இன்று முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். அன்பானவர்களே, ரமதான் என்பது அது ஒரு பரக்கத்தான ஒரு காலம். எல்லாருக்கும் தெரியும், ரமதான் வீட்டிலும் பரக்கத், கடையிலும் பரக்கத், தொழிலிலும் பரக்கத், பள்ளிவாசல்களையும் ஒரு பரக்கத். ரமதானுடைய காலம் அன்பான சகோதரர்களே, அந்த பரக்கத்துடைய குறைபாட்டை நாங்கள் உணரலாம். எங்களுடைய வீடுகள்ல எந்த அளவுக்கு பரக்கத், சாரு காக்கிற அதே சாப்பாடு, அது சாப்பாடு ஒரு நாள் அல்ல, இஃப்தார் வரைக்கும் அதே கரியால வீடுகள்ல சமைப்பார்கள். அப்படி ஒரு பரக்கத் இருந்தது ரமதான். பள்ளிவாசல்கள் பரக்கத்தால் நிறைந்திருந்தது, ஒரு குறைபாடு இருக்கவில்லை. இல்லாத வீடுகளிலையும் அன்பான சகோதரர்களே சந்தோஷமான ஒரு காலம், அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டிய ஒரு காலத்தான் ரமதான். அந்த ரமதானுடைய மாதம் எங்கள் எல்லாம் தாண்டி இருக்கிறது. ஆனாலும் அன்பானவர்களே, கவலைக்குரிய விடயம் என்னடா, எங்கட கம்பளையில அதிகமான பள்ளிவாசல் 27ஓட பள்ளியை கழுவியாச்சு. சில பள்ளிவாசல்கள்ல பெருநாளோட பள்ளியை கழுவியாச்சு. அன்பான சகோதரர்களே, ரமதான்றது பள்ளியை கழுவுற மாதம் அல்ல. ரமதான்றது பெருநாள்ன்றது பள்ளியை கழுவிட்டு மூடுற மாதம் அல்ல. அன்பானவர்களே, நிர்வாகம் கழுவுறது அல்ல, நாங்கத்தான் கழுவுறது பள்ளி. 27 என்றால் எல்லாரும் வாராங்க பள்ளிக்கு, பிறநாள் என்றால் அதை விட இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, யாருக்காக வேண்டிய இபாதத் செஞ்சோம்? ரப்புக்காக வேண்டிய இபாதத் செஞ்சோமா அல்லது 27க்காக வேண்டிய இபாதத் செஞ்சோமா?
அன்பானவர்களே, எல்லா பள்ளிவாசல்களிலும் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு எங்களுடைய பலகீனம். அன்றைய நாள் ரமதானுடைய ஆரம்ப வாரம் சில பள்ளிவாசல்கள் பஜ்ருக்கு இடமில்லை. சிலவங்க பெரிய நின்றுகிறாங்க, என்னடா புள்ளுக்கு பள்ளிக்கு போகிற இடம் இல்ல. அல்லாஹ் அக்பர். அன்றைய காலம் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அன்றைய நாள் அந்த ரப்பு எவ்வளவு சந்தோஷமடைந்திருப்பான். இந்த ஊருக்கும் அல்லாஹ் எல்லா ஊருக்கும் எந்த பள்ளிவாசல்கள்ல ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளியில் இடமில்லை என்று அல்லாஹ் பார்த்தானோ அந்த ஊருக்கு அல்ல எவ்வளவு ரஹ்மத்தை இறக்கி வைத்திருப்பான். அன்பானவர்களே, அந்த கூட்டம் எங்கே என்று ரமதானோட எல்லாரும் கூடியாச்சு. எனவே அன்பான சகோதரர்களே, இதல்ல ரமதான். எங்கட ரமதானுடைய கபூலியத் ரமதானுக்கு பின்னாலேயும் அன்பான சகோதரர்களே, பள்ளியை கழுவுறவர்கள் அல்ல நாங்க. பள்ளியை அமலை கொண்டும் தொழுகையை கொண்டும் குர்ஆனை கொண்டும் விக்ரை கொண்டும் தீனை கொண்டும் எங்கட பள்ளி வாசல்களை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ரமதான் அல்லாஹ் தந்தான். ரமதானுடைய கடமையை நிறைவேற்றினோம். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்துடைய ஆக முக்கியமான அடுத்த கடமை, கடைசி கடமை. அந்த கடமையை அல்லாஹ் இந்த இஸ்லாத்துடைய மாதத்துடைய இஸ்லாமிக் கேலண்டர்ல கடைசி மாதத்துல தான் அல்லாஹ் அந்த கடமையை கடமையாக்கி இருக்கிறான். அதுதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. அன்பானவர்களே, குர்ஆன்ல எங்கேயும் சூரத்து ஸலா என்ற ஒரு சூரா இல்ல, சூரத்து ஸௌம் நோம்புடைய சூரா என்ற ஒரு சூரா இல்ல, சூரத்து ஸகாத் ஜகாத்துடைய சூரா என்ற ஒரு சூரா இல்ல, சூரத்து சதகா சதகாவுடைய சூரா என்ற சூரா இல்ல. அன்பானவர்களே, சூரத்துல் குர்பான் குர்பான் என்ற ஒரு சூரா இல்ல. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ் ஹஜ்ஜுடைய ஒரு சூரா என்று ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அந்த ஹஜ்ஜுடைய சூறால ஹஜ்ஜுடைய முழு கடமைகளையும் ஒரு ஹாஜி எப்படி இஹ்ராம் கட்ட வேண்டும், ஒரு ஹாஜி எப்படி முடியை இறக்க வேண்டும், ஒரு ஹாஜி எப்படி அல்லாஹ் காபாவை தவாப் செய்ய வேண்டும். ஃபல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் எப்படி தவாப் செய்ய வேண்டும், ஒரு ஹாஜி எப்படி முடி வெட்ட வேண்டும். முஹல்லகீன ரூஸஹு. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய முழு கடமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் ஹஜ்ல அழகான முறையில அல்லாஹ் தெளிவுபடுத்தி ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கடமை தான் அன்பானவர்களே இந்த ஹஜ்ஜுடைய கடமை. இது ரமலானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கடமை. எனவே அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு மாதம் காலத்துக்குள்ளால எங்களுடைய நாடுகளில் இருந்து உலக நாடுகளில் இருந்து எல்லா ஹாஜிமார்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய பயணங்களை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இது ஒரு காலத்துக்கு அல்லாஹ் தருவான். பண வசதி இது ஒரு காலத்துக்கு அல்லாஹ் தருவான். இது ஒரே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ மாட்டாரு. ஒரு மனிதன் உலகத்துல ஒரே பணக்காரனாக வாழ மாட்டாரு. நாங்க இன்னைக்கு செலவுல பார்க்கிறோம், சின்ன வியாபாரம் செஞ்சவரு இன்னைக்கு பஜார்ல இன்னைக்கு ஹோல்சேல் வியாபாரி. அன்பானவர்களே, தப்பி வியாபாரம் செஞ்சவரு இன்னைக்கு மரக்கறி ஹோல்சேல் வியாபாரி. அல்லாஹ் ஒரு காலம் ஒரு மனிதனுக்கு கொடுப்பான், வசதியை கொடுப்பான், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அன்பானவர்களே, அந்த காலத்துல அல்லாஹ் தரக்கூடிய அந்த வசதி, அல்லாஹ் தரக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியம், இந்த காலகட்டங்கள்ல நாம ஹஜ் செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் அழுகிறாங்க, எங்களுக்கு அந்த நேரம் வசதி இருந்துச்சு ஹதரத், எங்களுக்கு பணம் இருந்துச்சு, பேங்க்ல பேங்க் பேலன்ஸ் 5 மில்லியன் சும்மத்தா வச்சிருந்தோம், எங்களுக்கு நினைவு வரலே, அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் தந்திக்கிறானே, ஒரு ஹஜ் செய்ய இருந்துச்சு. 2018ஆம் ஆண்டு அன்பானவர்களே, ஹஜ் எவ்வளவு? 5 லட்சம். அன்பானவர்களே, இந்த ரமதான்ல ஒரு உம்ராவே 6 லட்சம். அன்பான சகோதரர்களே, அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் கவலைப்படுகிறார்கள். 5 லட்சம் சாதாரணமா இருந்தது எங்க அக்கவுண்ட்ல, நாங்க யாரும் யோசிக்கல ஒரு ஹஜ் செய்யறதுக்கு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு டைம் தருவான், அந்த டைமை நாங்க யூஸ் பண்ணல, அல்லாஹ் எடுத்துடுவான். எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. யாருக்கு ஹஜ் கடமையாகும் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்கள்கிட்ட 20 லட்சம் 20 lakhs 2 மில்லியன் 20 லட்சம் சல்லி பேங்க் பேலன்ஸ் எங்கள்ட்ட அக்கவுண்ட்ல சும்மா இருக்குது. யாருக்கும் கடன் இல்ல, ஒன்றும் இல்ல, சும்மா வச்சிருக்கிறார் சல்லிய. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு 20 லட்சம் பொறுமதியான ஒரு சல்லி உங்கள்ட்ட இருக்கும்டா, உங்கள் எல்லாருக்கும் ஹஜ் கடமை.
அன்பான சகோதரர்களே, நாங்க பாக்குறது மகள்ல கல்யாணம் எடுக்கணும், மகள்ல கல்யாணம் எடுக்கணும், நான் ஒரு வாகனம் வாங்கணும், நான் அந்த தேவை இருக்கிறது. எல்லாரும் பல தேவைகளோட காசை பாதுகாத்து வச்சு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எப்ப 20 லட்சம் பெறுமதியான சல்லி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வருதோ அன்றைக்கு நீங்க ஜகாத்துக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. ஜகாத் கடமையாகிறது அல்ல, ஜகாத்துக்கு எலிஜிபிள். அன்னைக்கு இருந்து ஒரு வருஷம் அந்த சல்லி உங்களோட அக்கௌண்ட்ல தொடர்ந்து இருக்கும் என்றால் ஒரு வருஷத்துக்கு பின்னால் நீங்க ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி 20 லட்சம் பெறுமதியான சல்லி உங்களோட அக்கௌண்ட்ல சல்லி வருது என்றால் அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, உங்களுக்கு ஹஜ் கடமை. போன வருஷம் சுப்ஹானல்லாஹ் நான் நிறைய மக்களை பார்த்தேன். ஹஜ்ஜுக்கு வந்திருந்தது அதிகமானவர்கள் வாலிபர்கள். சந்தோஷமாக இருந்தது, எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய வாலிபர்கள். அன்பானவர்களே, நிறைய வாலிபர்கள் விளங்கிட்டாங்க, எனக்கு ஹஜ்ஜு கடமை, எனக்கு ஹஜ்ஜு கடமை. ஒரு சகோதரை சந்திச்சேன். அன்பான சகோதரர்களே, அவருடைய 4வது ஹஜ். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு வராரு. அவர் நியத்து வச்சிருக்கிறாரு, அல்லாஹ் மௌத் வரைக்கும் எனக்கு வசதியை தரும் வரைக்கும் நான் ஹஜ் செய்வேன். பல்பிட்டியை செய்த ஒரு சகோதரர் வாகன வியாபாரம் செய்யறாரு. அவர் அந்த நியத்துல தான் வியாபாரம் செய்யறாரு. அல்லாஹ் எனக்கு வசதியை தரணும், நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த காபாவை ஹஜ் செய்யணும். அன்பான சகோதரர்களே, இந்த வருஷமும் ஹஜ்ஜுக்கு வர இருக்கிறாரு. அல்லாஹ் அப்படி பாக்கியங்களை கொடுக்கிறான் சிலவர்களுக்கு. சிலரோட நியத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் வசதியை திறக்கிறான், அல்லாஹ் வழிகளை திறக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு கடமை தான் இந்த ரமலானுக்கு பின்னால அடுத்த கடமை ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ்ஜ பத்தி ஹஜ்ஜுடைய மாசத்துல பேசுறதல்ல, இப்ப பேசினா தான் அன்பானவர்களே இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் ஏற்பாடு இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு போகலாம், ஏற்பாடு செய்யலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அதுக்குண்டான வசதி இருந்தா நாங்க சல்லியையும் நாங்க எங்க நேரங்களை பார்க்கிறதல்ல. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கடமை குர்ஆன் என்ன சொல்லுது? இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ். அல்லாஹ் சொல்றான், உலகத்துல முதலாவது உலகத்துல வைக்கப்பட்ட இடம், முதலாவது பூமி, அதுதான் அந்த காபத்துல்லாஹ்வுடைய பூமி. உலகத்தை அல்லாஹ் படைக்கிற நேரம், பூமிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கிற நேரம், அல்லாஹ் முதலாவது பூமியை அல்லாஹ் உலகத்தில் அமைத்தது அந்த காபா இருக்கக்கூடிய இடமா. அன்பான சகோதரர்களே, அதற்கு பின்னால தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் தான் ஃபவுண்டர் மெம்பர் காபாவுடைய. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அந்த காபாவுக்கு அஸ்திவாரம் வைக்கிறாங்க. அதனால தான் சொல்லப்படுது, அந்த அவ்வலுன் நாஸ், யா ஆதம், நீங்க தான் உலகத்துடைய முதல் மனிதர், ஹாதா அவ்வலுல் பைத், இதுதான் உலகத்துடைய ஆரம்ப அல்லாஹ்வுடைய வீடு, இறை இல்லம் காபத்துல்லாஹ். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் உதிஅ லின்னாஸ். எப்படிப்பட்ட இடம்? லல்லவி பிபக்கா. அன்பானவர்களே, மக்காவுக்கு ஒரு பேர் இருக்கிறது, பக்கான்னு சொல்லுவார்கள். மக்காவுடைய பேர், அந்த மக்காவுடைய மண்ணில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபாவை எல்லாம் வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அந்த காபா இருக்கக்கூடிய பூமி எப்படிப்பட்ட பூமி? அந்த மக்காவுடைய பூமி, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய பூமி. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட பூமி? உலகத்துக்கு வந்த அதிகமான நபிமார்களுடைய கால் பாதம் பட்ட பூமி. எப்படிப்பட்ட பூமி? உலகத்துல ஒவ்வொரு நாளைக்கும் லட்சக்கணக்கான மலக்குகள் இறங்கக்கூடிய பூமி அந்த மக்காவுடைய பூமி. அது எப்படிப்பட்ட பூமி சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய பூமி. ஒவ்வொரு நாளைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் 120 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குறான். 120 ரஹ்மத் இறங்கப்படுகிறது. அந்த 120 ரஹ்மத்துகள்ல கிட்டத்தட்ட 60 ரஹ்மத் யாருக்குண்டா அந்த காபாவை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். 40 நாள் ரஹ்மத் யாருக்குண்டா காபாவை பார்த்து தொழுறாரு, அவருக்கு அல்லாஹ் 40 ரஹ்மத் அல்லாஹ் கொடுக்கிறான். 20 ரஹ்மத் யாருக்குண்டா ஒருத்தர் தொழுறாரும் இல்ல, தவாஃபும் இல்ல, காபாவுக்கு முன்னால உட்கார்ந்து காபத்துல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறாரு, சும்மா பார்த்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் 20 ரஹ்மத் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட பூமி அந்த மக்காவுடைய பூமி. அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பம் வாழ்ந்த பூமி, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பூமி அந்த மக்காவுடைய பூமி. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறக்கப்பட்ட பூமி அந்த மக்காவுடைய பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த கடைசி நபி, அவர்கள் பிறந்த பூமி, வளர்ந்த பூமி. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 இயர்ஸ் 53 வருஷம் வாழ்ந்தது அந்த மக்காவுடைய மண்ணில். அன்பான சகோதரர்களே, அது லேசான மண்ணல்ல, சஹாபாக்கள் கால் பாதங்கள் பட்ட மண்ணு, அது லேசான மண்ணல்ல. ஹஜ்ரத் பிலால் அல்-ஹபஷி அவங்களோட சத்தம் அஹத் அஹத் இந்த சத்தம் கேட்ட பூமி, அது லேசான பூமி அல்ல சகோதரர்களே. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் பல சஹாபாக்களோட ரத்தம் சிந்தப்பட்ட பூமி சகோதரர்களே.
அது மட்டுமல்ல, உலகத்திலே சொர்க்கத்திலே ஒரு கல் இருக்கும் என்றால் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு இருக்கக்கூடிய மண்ணு தான் அந்த காபத்துல்லாவுடைய அந்த மக்காவுடைய பூமி. அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த பூமியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே சிறந்த பூமி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த உலகம் சொல்லுது நியூயார்க் சிட்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிட்டிஸ் இன் தி வேர்ல்ட். நியூயார்க் உலகத்தில் அமெரிக்கால இன்னைக்கு அன்பான சகோதரர்களே 50 ஸ்டேட் அமெரிக்கால சொல்றாங்க ஆக சிறந்த நகரம் நியூயார்க். ஜப்பான் சொல்லுது ஜப்பான் ஆக சிறந்த நகரம் கின்சான்னு சொல்லக்கூடிய சிட்டி. அதுல ஒவ்வொரு சாமனம் பொருளும் எல்லாம் விலை மதிக்க முடியாத பொருட்கள், அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில அன்பானவர்களே பாலைவனம் கல்லு மலைகள் நிறைந்த பூமி தான் அந்த மக்காவுடைய பூமி. அல்லாஹ்வுடைய பார்வையில கண்ணியமான மண்ணு அந்த காபா இருக்கக்கூடிய மண்ணு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? விபக்கத முபாரகன். அடுத்து அல்லாஹ் சொல்றான் அது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா? பரக்கத் செய்யப்பட்ட பூமி. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இந்த ரமலான்ல ஹரம்ல இஷா தொழுகையிலே தராவீஹ் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. வரலாறு காணாத கிரவுட் இந்த ரமலான்ல. அன்பானவர்களே, கவர்மெண்ட் அதிர்ச்சி நின்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜனம் எங்கிருந்து வந்திருக்கிறது ரமலானுக்கு? அன்பான சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது தவாஃப் கால் இருக்கவில்லை, தவாஃப் செய்யப்பட்டது. இந்த அளவுக்கு கிரவுட் இருக்கவில்லை. இன்றைக்கு மக்கள் ஹக்க விலகிட்டாங்க. நாங்க சம்பாதித்த சல்லி இடத்துக்கு அல்லாஹ் தந்த சல்லி, அல்லாஹ்வுடைய கடமையை விளங்கின மக்கள். அன்பானவர்களே, இந்த ரமலான்ல கப்பலில் இருந்து அதிகமான பேர் போனாங்க உம்ராவுக்கு. சுப்ஹானல்லாஹ். 27 29 இரவு இடமில்ல ஹரம்ல. அன்பானவர்களே, எப்படி பரக்கத் செய்யப்பட்ட பூமின்னு கொஞ்சம் யோசிங்க. ஹஜ்ஜுல கிரவுட் கிட்டத்தட்ட 25 லட்சம் இந்த ரமலான் உம்ரால. அன்பானவர்களே, எங்களுக்கு 27க்கு 500 பேரை எங்கட மஹல்லால கண்ட்ரோல் பண்ணல. 27 அந்த இடத்துல 25 லட்சம் மக்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருக்கு முன்னால சஹர். அன்பானவர்களே, பாங்கு சொல்றதுக்கு முன்னால 25 லட்சம் மக்களுடைய சஹருடைய ஏற்பாடு. மகரிபுடைய அதானுடைய சத்தத்துடைய நேரம். சுப்ஹானல்லாஹ். இஃப்தாருடைய ஏற்பாடு. அன்பானவர்களே, கேட்டு பாருங்க, ஒரு ஆட்சியை பிடிச்சி நீங்க பசியா இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். இல்ல அல்ஹம்துலில்லாஹ், நான் நோன்பு தொழுகிறேன், நான் நோன்பு நெருங்கியிருக்கிறேன். அன்பானவர்களே, 25 லட்சம் மக்கள் அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள. சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு ஒரு பரக்கத்துக்குரிய பூமி சகோதரர்களே. புத்திக்கு படாதே. குர்ஆன் சொல்லுது முபாரகன், அது பரக்கத் செய்யப்பட்ட இடம். அன்பானவர்களே, எங்களுக்கு சும்மா ஸ்டேட் சொல்றேன், 2 லட்சம் பேர் கப்பலுக்கு வந்துட்டு போனா போதும், கப்பல மறுபக்கம் சகோதரர்கள். 25 லட்சம் மக்கள் ரமலான் இருந்துட்டு பிறந்தநாள் எல்லாரும் நாட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். போயிட்டு பாருங்க, காபா காபாவா இருக்கிறது, ஹரம் ஹரமா இருக்கிறது. ஒண்ணு உடைஞ்சு குழுக்கும் இல்ல, ஒண்ணும் கட்டிப்பட்டும் இல்ல. அன்பான சகோதரர்களே, எப்படிப்பட்ட இடம் அது? முபாரகன். குர்ஆன் சொல்லுது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அன்பான சகோதரர்களே, அஜ்ஜுடைய காலத்துல பிறை 8 யௌமு தர்பியா என்று சொல்வார்கள். பிறை 8 தான் எல்லா ஹாஜிமார்களும் சுல் ஹுலைஃபால மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வரக்கூடியவர்கள் யலம்லம்ல இஹ்ராம கட்டிக்கொண்டு எல்லாரும் வருவார்கள் அஸீசியாவுக்கு, ஹஜ்ஜுடைய இடத்துக்கு. அன்பான சகோதரர்களே, யௌமு தர்பியா பிறை 8க்கு தான் எல்லா ஹாஜிமார்களும் வரக்கூடிய ஒரு மைதானம் தான் மினா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுல தான் ஹஜ்ஜை தங்கினார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த மினால 5 நாட்கள் ஒவ்வொரு ஹாஜிமாரும் தங்குவாங்க. பிறை 8 இருந்து 9 10 11 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் 12 13 வரைக்கும் உலகத்துடைய ஹாஜிமார்கள் தங்குறது எங்கடா? மினால. மினால தான் டென்ட் அடிச்சிக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் போயிட்டு பாருங்க, அந்த முழு மினாவை நீங்க பாப்பீங்கன்னா அந்த மினா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ், ஒரு 5 அல்லது 6 கிலோமீட்டர் ஒரு தூரமான ஒரு இடம், மைதானம் தான் அந்த மினா. அந்த 6 கிலோமீட்டர் உள்ளுக்கு தான் 40 லட்சம் ஹாஜிகளும் அந்த 5 நாளைக்கு தங்குறது. அவங்களோட சாப்பாடு, அவங்க தொழுறது, அவங்களோட பயான், அவங்களோட வெளிவாசல் ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அந்த முழு ஹஜ்ஜுடைய 5 நாட்களும் தங்குறது அந்த மினால. கொஞ்சம் யோசிங்க, அந்த சின்ன இடத்துல 40 லட்சம் மக்கள் தங்கி அதே இடத்துல சாப்பாடு, அங்கே தான் தூங்குவாங்க, அங்கே தான் அமல், அதிலே தான் பயான், அந்த டென்ட்ல தான் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு சண்டை இல்ல, யாருக்கும் மேசையலாது, நீங்க அப்போ அங்கலவான்னு சொல்லி
அன்பானவர்களே இடம் கொடுப்பாங்க, நீங்க போங்க ஹாஜி முன்னுக்கால. அல்லாஹ் அப்படி ஒரு அக்லாக்க அந்த இடத்துல அல்லாஹ் தாராண்டா. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க, அந்த மினான்றது அந்த சின்ன இடத்துல 40 லட்சம் மக்கள் மேனேஜ்மெண்ட் ஆகுறாங்கடா. எங்கட முழு கம்பெனில எத்தனை பேர் இருப்பாங்க அன்பான சகோதரர்களே? 40 லட்சம் இருப்பாங்களா அன்பானவர்களே? 40 லட்சத்தை கொண்டு வரையில கம்பெனிக்குள்ள. அன்பான சகோதரர்களே கொஞ்சம் யோசிங்க. குர்ஆன் சொல்லுது முபாரகன், அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அன்பானவர்களே அந்த 4 மில்லியன் மக்களையும் சமாளிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஹஜ்ஜுடைய அந்த மினா. அன்பான சகோதரர்களே அப்படிப்பட்ட பூமி தான் அந்த ஹஜ்ஜுடைய பூமி. அது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே, போயிட்டு பாருங்க, ஒன்றுமே இல்ல, தனி கல்லு மலைகள், பச்சை விளங்குறதுக்கு இல்ல, பசுமை இல்ல. இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கடா? ஆர்டிபிஷியல் புல்லு நாட்டிக்கிறாங்க இன்னைக்கு. அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் பாலைவனம் சோலைவனம் ஆகுந்தாங்க. அன்றைக்கு நபி சொன்னது சகோதரர்களே, இன்றைக்கு போயிட்டு பார்த்தா விளங்குது, பாலைவனம் நல்லா புடிச்சு ஆர்டிபிஷியல் புல்ல நாட்டி வச்சுக்கிறாங்க இன்னைக்கு. அன்பான சகோதரர்களே அது இல்லாம புல்லு வளரல அங்க. ஆனாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, நபி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த ஊருக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு நீ பழங்களை கொண்டு சாப்பாடு கொடு. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே போயிட்டு பாருங்க, உலகத்துல இல்லாத ஃப்ரூட்ஸ் மக்காலை மதீனாலை எங்கே இது வருது? அன்பானவர்களே எங்கட ஊர்ல சீசனுக்கு மாங்காய் இல்ல, அங்க போயிட்டு பாருங்க, அவுட் ஆஃப் சீசன் தேவையான ஃப்ரூட்ஸ் ஹஜ்ஜுடைய காலத்துல பழத்துல கொண்டு கட்டுவாங்க அரபிகள் ஹாஜிமார்களுக்கு. அந்த அளவுக்கு சாப்பாடு. அன்பானவர்களே அந்த பணத்தெல்லாம் அந்த அரபிகளுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க அந்த பள்ளியில இருந்து சாப்பாடு உண்டு கொண்டு போறது. அன்பானவர்களே அங்குள்ள அரபிகளின் படம் என்ன? வீட்டில் இருப்பதை கொண்டு வந்து கொட்டுவார்கள். ரமலானுக்கும் தான் அச்சுக்கும் தான். போயிட்டு பாருங்க அந்த அரபிகள் குணத்தை. மிஞ்சனை கொண்டு போற கூட்டம் அல்ல அவங்க. அன்பானவர்களே இருப்பதை கொடுக்கும் கூட்டம். அதனால தான் அல்லாஹ் அந்த அரபிகளின் பூமிக்கு தான் அல்லாஹ் காபாவை கொடுத்தான். இதே காபா எங்களுக்கு தந்தை விட்டு பேட்டி போனாங்க. அன்பான சகோதரர்களே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மனசை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே அன்பான சகோதரர்களே அப்படிப்பட்ட பூமி அந்த காபா, அந்த மக்காவுடைய பூமி. அது மட்டுமல்ல அந்த மண்ணில் ஒரு தண்ணி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே உலமாக்கள் எழுதுறாங்க, இன்றைக்கு உலகத்துல ஒரு கண்ணியமான 3 தண்ணீர்கள். அதுல ஒன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அந்த ஹுதைபியாவுடைய நேரம் மக்காட போர்டர்ல சஹாபாக்கள தண்ணீர்கள்ல உள்ள எடுக்கிறதுக்கு தண்ணீர்கள். சகோதரர்களே சஹாபாக்கள் தண்ணி தேடினாங்க. போயிட்டு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு கிணறுல கொஞ்சம் போல தண்ணி வருது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கிணத்துல தண்ணி எடுத்துடுவாங்க. இது புகாரி ஹதீஸ். அன்பான சகோதரர்களே சஹாபாக்கள் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு கோப்பு தண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை அந்த கோப்பைக்குள்ள போட்டு எடுக்கிறாங்க. எடுத்து சொன்னாங்க சஹாபாக்கிட்ட, இப்ப நீங்க ஒழுவெடுங்க. அன்பானவர்களே அந்த நபியுடைய அந்த விரல்ல இருந்து அல்லாஹ் ஊற்று தண்ணியை வெளியாக்கினார். அன்பானவர்களே அன்றைக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு ரிவாயத்தின் படிக்கு 1400 சஹாபாக்கள் உருவெடுத்தாங்க. அன்பானவர்களே உலகத்தில் ஆக சிறந்த தண்ணி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விரல்ல இருந்து ஊற்று தண்ணி. அந்த கிணறு இன்னும் வீடு. சகோதரர்களே மக்காவுக்கு போனா பார்க்கலாம், ஹுதைபியாவுடைய போர்டரை தாண்டுற நேரம் கொஞ்சம் பாலைவனத்துக்குள்ள அந்த கிணறு இன்னும் வீக்குது. அந்த கிணத்துல தண்ணியை தான் சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ் எங்கள்ட்ட இவ்வளவு தண்ணி தவிக்குது யா ரசூலல்லாஹ். இது புகாரி ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரக்கத் விரலால அல்லாஹ் ஊற்றை வெளியாக்கினார். அன்பான சகோதரர்களே இரண்டாவது பரக்கத்தான தண்ணி உலகத்துல அதுதான் மாஉ ஸம்ஸம், ஸம்ஸமுடைய தண்ணி. அன்பானவர்களே ஒரு குடும்பத்துடைய தியாகம் அது அல்ல, சும்மா வெளியாக்கல தண்ணியே. அந்த குடும்பம் செஞ்ச தியாகம் அந்த ஸம்ஸம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சும்மா ஓடினாங்களா? இன்னைக்கு மாஷா அல்லாஹ் சஃபா மர்வால டைல்ஸ் புடிச்சி ஏசி போட்டு. அன்பான சகோதரர்களே நான் உம்ரா கூட்டிட்டு போனா 5வது ரவுண்ட்ல எங்க புப்ள எல்லாம் உட்கார்ந்தாச்சு. நான் சொல்றேன் உங்களுக்கு டைல்ஸ்ல நடக்கல. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இந்த கல்லு மலையில ஏசி இல்ல, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, எப்படி நடந்தாங்க 7 ரவுண்ட். அன்பான சகோதரர்களே சும்மாப்பட்ட தியாகமா? அந்த தியாகத்துக்கு பின்னால தான் அல்லாஹ் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கண்ணீர் புள்ள தாகத்துல துடிக்குது. அந்த புள்ளைய வளர்த்தாற்றினாங்க சரியா காபத்துல்லாவுடைய கதவுக்கு முன்னால. அன்பான சகோதரர்களே
காபாவுடைய கதவுக்கு முன்னால்தான் புள்ளைய கீழே வளர்த்தாட்டிக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இடது பக்கத்துல தான் சஃபா மர்வா இருக்குது. சஃபாரி நோடி நாம மர்வாவுக்கு, மர்வாலிருந்து வந்தாங்க சஃபாவுக்கு 7 முறை வந்து பார்க்கறாங்க, தண்ணி இல்ல. கிட்ட வந்து பார்த்தா அல்லாஹ் புள்ளையுடைய அந்த காலுக்கு கீழால் இருந்து அல்லாஹ் சம்சமை வெளியாக்கினான். அன்பான சகோதரர்களே, அன்று வெளியான தண்ணி சம்சம் எத்தனை வருஷம் இன்னைக்கு அன்பானவர்களே வரலாறு சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு 4000 வருஷம் ஆகுது. சுப்ஹானல்லாஹ், 4000 வருஷம் வற்றாமல் ஓடக்கூடிய தண்ணி அந்த சம்சம். சகோதரர்களே அன்பானவர்களே, குடிக்கிறவனுக்கெல்லாம் ஷிஃபா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிபலா, சம்சம் தண்ணி எந்த நோக்கத்துல குடிப்பீங்களோ அல்லாஹ்வோட நோக்கத்தை நிறைவேற்றுவான். அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு காலம் வந்துச்சா அவருக்கு சாப்பாடு இல்ல. அன்பானவர்களே 30 நாட்கள் சம்சம் குடிச்சு வாங்கிக்கிறாங்க மக்கால. அப்படிப்பட்ட ஒரு தண்ணி தான் அந்த சம்சம். கொஞ்சம் யோசிங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த ரமலான்ல 25 லட்சம் ஹாஜிமார்கள் உம்ரால எல்லாரும் சம்சம குடிச்சு சுப்ஹானல்லாஹ் சம்சம் தண்ணி ஒவ்வொருத்தரும் 5 லிட்டர் டேங்கோட வாராங்கடா, கேனோட வாராங்கடா. எவ்வளவு தண்ணி சுப்ஹானல்லாஹ் உலகத்துக்கு இஷ்யூவாக்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, எங்க கேள்விப்படல சம்சம் கிணறு வத்திக்குன்னு சொல்லி. அன்பான சகோதரர்களே, ஹதீஸோட சம்பந்தப்பட்ட 22 கிணறு மதீனாவில். இன்னைக்கு எங்க ஊர் ஒரு கிணவிகிறா சகோதரர்கள், எங்க ஊருக்கு ஒரு கிணவிகிறா. ஒரு காலம் இருந்துச்சு நாங்க எல்லாம் கிணத்துக்கு தான் போறது குடிக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஊர்ல கிணம் ஒரு பரக்கத், கிணம்ன்றது ஒரு பரக்கத். அது அல்லாத ஊற்று தண்ணி. நாங்க கிணத்தை மூடி ஊட கட்டி இன்னைக்கு சல்லி கொடுத்து தண்ணி வாங்குறோம். ஒவ்வொருத்தர வீட்டுல தண்ணி பில்ல பார்த்தா 4000 5000 தலையில கைய வைக்கிறா, தண்ணி பில்ல எப்படி கட்டுறது. அன்பான சகோதரர்களே, மதீனால சில கிணம், ஒரு கிணம் இருக்குது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் போற நேரம் தண்ணி குடிச்ச கிணம் பேரே ரௌஹா. 1400 வருஷமாகுது இந்த மத்த கிணம் அப்படியே இருக்குது. இன்னொரு கிணம் இருக்குது பேரே ஷிஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கிட்ட போற நேரம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நோய் வந்துச்சு. அந்த மக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க ஊர்ல ஒரு நோய் வந்திருக்குது, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்து தண்ணி எடுத்து தன்ன வாயை கழுவி அந்த கிணத்துக்குள்ள துப்பி சொன்னாங்க, இந்த கிணத்து தண்ணியை குடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது லேசான கிணமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எச்சிப்பட்ட தண்ணி சகோதரர்களே. அந்த பரக்கத் 1400 வருஷம் கிட்டத்துல போன சகோதரர்களே. 2-3 மாதங்களுக்கு முன்னால மக்ரிபுடைய நேரம் அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்தா தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு சகோதரர்களே. பாலைவனம், சுற்றி வட்டாரத்துக்கு பாலைவனம், தண்ணி நிறைஞ்சிருக்குது. அது ரசூலுல்லாஹி பரக்கத் பேரே ஷிஃபா. இன்னும் தண்ணி வரை கொண்டிருக்கிறது. இன்னொரு கிணம் இருக்கிறது அன்பானவர்களே, அதுதான் பேரே கர்ஸ். மஸ்ஜித் நபவியில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம். அந்த கிணத்துடைய தண்ணியால தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜனாஸாவை குளிப்பாட்டினாங்க சஹாபாக்கள். அது லேசான தண்ணி அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா குளிப்பாட்டப்பட்ட தண்ணி. அன்பானவர்களே, எத்தனை வருஷம் இன்னைக்கு? 1400 வருஷம். போயிட்டு பாருங்க, தண்ணி ஓடிக்கொண்டு தான் சகோதரர்களே. தண்ணி வத்தியதில்லை, அது லேசான தண்ணி அல்ல. இன்னொரு கிணம் இருக்குது 10 கிலோமீட்டர் தூரம் மஸ்ஜித் நபவியில் இருந்து. அன்பானவர்களே, பேரே உஸ்மான். அது என்ன கிணம் தான் அன்பானவர்களே? ஒரு யஹூதிய கிணம். அது நபியுடைய காலத்துல ஒரு யஹூதி என்ன செஞ்சான், கிணத்தை தண்ணியை விட்டு போனீங்கன்னா முஸ்லீம்களுக்கு. முஸ்லீம்கள் வந்து சொன்னாங்க, சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இவன் தண்ணியை விற்கிறான், எங்களுக்கு உதவி செய்யுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், யார் இந்த கிணத்தை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்வாரோ நாளைக்கு சொர்க்கத்துல நான் ஒரு கிணத்தை பொறுப்பெடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க, சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கிணத்தை நான் வாங்குறேன் யா ரசூலல்லாஹ். அன்பான சகோதரர்களே, எத்தனை வருஷம் இன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைக்கு வாங்கி வக்ஃப் செஞ்ச கிணம் போயிட்டு பாருங்க. பேரே உஸ்மான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தண்ணி மாவுன் அஸ்புன், மதுரமான தண்ணி. சுப்ஹானல்லாஹ், என்ன வாட்டர் மினரல் சகோதரர்களே. அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க போயிட்டு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு வக்ஃப் செஞ்ச கிணம் இன்னும் இருக்குது மதீனால. சுப்ஹானல்லாஹ், அந்த தண்ணி சவுதி நாட்டு தண்ணியை வாங்கிட்டா குடிக்கணும் சகோதரர்களே. புதுனம் அந்த கிணத்துடைய தண்ணியை குடிச்சு பார்த்தா விளங்கும், நாங்க குடிக்கிறது வாட்டர் மினரல் தண்ணி எல்லாம் தோத்து போகும் சகோதரர்களே. ஹதீஸ் சொல்லக்கூடிய தண்ணிகள். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த மதீனாவுடைய பூமியிலே, அந்த மக்காவுடைய பூமியிலே இது வரலாறு சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லும் வரலாறுகள்.
குர்ஆன் சொல்லும் வரலாறுகள், ஹதீஸ் சொல்லும் வரலாறுகள். எனவே அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த சம்சம், அந்த பரக்கத்தான தண்ணி, அது சும்மா வரல, அந்த குடும்பத்துடைய தியாகம். எனவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம் ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால என் கண்ணுக்கு அந்த காபாவை காட்டியா அல்லாஹ், என் கண்ணுக்கு அந்த ஊரை காட்டியா அல்லாஹ். துஆ செய்ய சகோதரர்களே. போன வருஷம் எங்களோட ஹஜ்ஜுக்கு ஒரு சகோதரர் வந்தாரு. அன்பானவர்களே, அவருடைய கேட்ட ஆச்சரியப்பட எத்தனாவது ஹஜ்ஜி? 12வது ஹஜ்ஜின்னு சொன்னார். நான் உசக போயிட்டு 12வது ஹஜ்ஜா, சுப்ஹானல்லாஹ், என்ன செய்தி கேட்டு சொன்னாரு. நான் பெட்டால பேமெண்ட் யாவாரு. அன்பான சகோதரர்களே, மிம்பர்ல இருந்து பேசுறேன், அவர் தான் பேமெண்ட் யாவாரு, அல்லாஹ் பேமெண்ட் யாவாரு இல்ல சகோதரர்களே. ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு வந்தாரு. அவரை ஏதோ அமைப்பு அல்லாஹ் அவருக்கு ஒரு விசாவை கொடுக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, வரக்கூடிய ஹஜ் குரூப்போட சேர்ந்து கொண்டு அந்த ஹஜ் குரூப்புக்கு ஹிதுமை செய்ய வரார். சுப்ஹானல்லாஹ், ஹிதுமை செய்ய வந்தவருக்கு அவருக்கு அங்க ஒரு செலவும் இல்ல. சுப்ஹானல்லாஹ், ஃப்ரீயா ஹஜ் செஞ்சுட்டு போறாரு. கிட்டத்தட்ட 12-13 ஹஜ் செஞ்சிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் கொடுக்கிறான் சிலவங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை. கேட்டா ஆச்சரியம், இவர் ஹஜ்ஜுக்கு வராரா? பேமெண்ட் யாரும் செய்யறது ஹஜ்ஜு கடமை இல்லை, ஆனா அல்லாஹ் ஹஜ்ஜை கொடுக்கிறான் சகோதரர்களே. அன்பானவர்களே, உள்ளத்தில் ஆசை வர வேண்டும், கடமையை நிறைவேற்ற ஒரு தைரியம் வர வேண்டும், ஒரு 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 உள்ளத்தில் ஒரு 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 யக்கீன் வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஒரு உறுதி வர வேண்டும். வந்தால் தான் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய வாசலை அல்லாஹ் எங்களுக்கு திறப்பான். எனவே அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த காபாவை சுத்தி 10க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குது, துஆ கபூலான இடங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயங்கள். அதுல முதலாவது, ஒரு ஹாஜி உம்ராக்கு போகக்கூடியவரே போயிட்டு முதல்ல காபாவை பார்க்கிற நேரம் கேட்கிற துஆ, அன்பான சகோதரர்களே, சந்தேகம் இல்ல, அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்யறான். காபாவை பார்த்த உடனே கேட்கிற துஆ. இரண்டாவது, காபத்துள்ளால நீங்க பாப்பீங்க, காபத்தோட கதவோட பக்கத்துல ஒரு சின்ன செவரம் இருக்குது. அந்த கோடல்ல தான் ஹஜ்ரஸ் கல்லி, அது ஒரு ஆமிக்காரன் நின்று கொண்டே இருப்பாங்க அந்த கல்லுக்கு பக்கத்துல. அன்பான சகோதரர்களே, நீங்க நல்லா பாருங்க, அந்த ஆமிக்காரர் சாஞ்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த செவருக்கு சொல்லுவாங்க பாபுல் முல்தஸம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிறை அந்த செவத்துல சேர்த்து துஆ செஞ்சிருக்கிறார். அது துஆ கபூல் ஆகிற இடம். அந்த இடத்துல போய் கேட்டா சந்தேகம் இல்ல, நோ டவுட், உடனே துஆ கபூல் சகோதரர்களே. அப்படிப்பட்ட இடம் அது. அது மட்டுமல்ல, அப்படியே நீங்க காபாவை சுத்துற நேரம் ஹதீம் ஹிஜ்ர இஸ்மாயில். அன்பான சகோதரர்களே, நீங்க பார்க்கிற காபாவுக்கு முன்னால் ஒரு கட்டு கட்டிருப்பாங்க. அந்த கட்டு என்னன்னா, அதுள்ளுக்கு போயிட்டு யார் ஒரு மனிதன் 2 ரக்காத் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் காபத்துல்லாஹ்வுக்கு தொழுது நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல அது காபத்துல்லாஹ்வுடைய ஒரு பகுதி. இட் வாஸ் a part of காபத்துல்லாஹ். பின்னால வந்த அரசர்கள் தான் அந்த இடத்தை விட்டு கட்டிக்கிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, அதுக்கு தான் ஹதீம் என்று சொல்லுவாங்க. அதுக்குள்ள போய் கேட்கிற துஆவையும் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான், சந்தேகம் இல்லை. உடனே துஆ கபூல். நீங்க கேட்கிறதெல்லாம் உலகத்துல அல்லாஹ் தந்துடுவான். அடுத்தது துஆ கபூல் ஆகிற இடம் மீசாப். அந்த காபாவுடைய பீலி ஒன்று, தங்க பீலி, மழை பெய்த தண்ணி கொட்டும் சகோதரர்களே. அந்த பீலிக்கு கீழால கேட்கிற துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். அடுத்தது துஆ கபூல் ஆகிற இடம் காபாவை சுத்தி நீங்க வார நேரம் ருக்னுல் யமானி. காபாவுக்கு 4 கோணல் இருக்கு சகோதரர்களே. ஒன்று ருக்னுல் இராக், ருக்னுல் ஷாமி, ருக்னுல் இராக், ருக்னுல் யமானி. இந்த 4 காபாவுடைய கோணல்களும் 4 தேசத்தை நோக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறான். சும்மா இல்ல சகோதரர்களே. அதனால தான் காபத்துல்லாஹ் உலகத்துடைய கிப்லா ஐடென்டி. ஒரு கோணல் அது ஈராக் பக்கம் இருக்குது. அடுத்த கோணல் அவங்க இருக்குது யமன் தேசம். யமன் தேசம் பக்கத்தை நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஒரு பக்கம் இருக்குது ருக்னுல் ஷாம், சிரியா பக்கம். அன்பான சகோதரர்களே, 4 பக்கத்தையும் அல்லாஹ் 4 தேசத்தை நோக்கி தான் வச்சிருக்கிறான் காபாவை. அன்பான சகோதரர்களே, அதுல கடைசி அந்த காபாவுடைய கோணல் தான் ருக்னுல் யமானி. அந்த துஆ கபூலாக இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கிட்ட வார நேரம் அதிகமா துஆ கேட்டது, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த துஆவை நபி அதிகமா கேட்டிருக்கிறார். ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ்கள் இதெல்லாம். அடுத்தது அன்பானவர்களே, துஆ கபூலாக இடம் மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதப்பட்ட இடம். இன்னைக்கு 4000 வருஷம் அல்லாஹ் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அதுக்கு பின்னால போயிட்டு யார் ஒரு மனிதர் துஆ கேட்பாரோ சந்தேகம் இல்லை, அல்லாஹ் உடனே துஆவை கபூல் செய்கிறான். அடுத்தது துஆ கபூலாக இடம் சம்சம் தண்ணி. காபாவை தவாப் செஞ்சுட்டு சம்சம் தண்ணியை குடிக்கிற நேரம் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான்.
அடுத்தது துவா கபூலான இடம் சஃபா மர்வா. அன்பான சோழர்களே, சஃபா மர்வால போற நேரம் நீங்க பார்த்து ஒரு கிரீன் லைட் ஒன்று வரும் நடுவுல. அந்த கிரீன் லைட் என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மர்வால போற நேரம் நடந்து கொண்டு போவாங்க. அந்த கிரீன் லைட் போட்டிக்கிற அடையாளம் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ரமல் சொன்னா கொஞ்சம் ஓடிக்கிறான். ஆண்கள் ஓடுறது சுன்னத், பெண்கள் ஓடலாது. ஆண்கள் ஓடிக்கொண்டு போகணும் அந்த இடத்தை தாண்ட போல. அந்த கிரீன் லைட் அந்த இடத்துல கேட்கிற துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான், சந்தேகம். அன்பானவர்களே, அடுத்தது துவா கபூலான இடம் மினால ஹஜ்ஜுடைய காலத்துல. அடுத்த துவா கபூலான இடம் அரஃபால முஸ்தலிஃபால. இதெல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்துல ஷைத்தானுக்கு கல் அடிக்கிற நேரம். அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் துவா கபூலான இடம். கொஞ்சம் யோசிங்க. 20 லட்சம் சல்லி அன்பானவர்களே செலவழிச்சுட்டு போறீங்க, ஹஜ்ஜை செஞ்சுட்டு வாரீங்க வைங்க. ஹதீஸ் சொல்லுது, புகாரி சொல்லுது, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்றாங்க. ஒரு மனிதன் ஹஜ் கபூல்னா லைஸ லஹு ஜஸாஉ மினல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர அவருக்கு உலகத்துல ஒண்ணுமே அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. சொர்க்கம் தான் அவருடைய கூலி. இன்னொரு ரிவாயத் இதுவும் சஹீஹ் புகாரி சொல்லுது, யாருடைய ஹஜ் கபூலோ அல்லாஹ் அவரை ஏழையா அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். ஓட ஹஜ் கபூல்னா அல்லாஹ் ஓட ஏழையாக்க மாட்டான். ஹஜ் செஞ்சு வந்து கொடுத்தா லாஸ்ட். அவர் ஹஜ் செஞ்சில்ல, அவர் ஹஜ்ஜுக்கு மேற்கிற நோக்கம் இல்ல வியாபாரம் செய்யறது. ஹஜ்ஜுக்கு போனா ரொம்ப அங்க தங்க வேலை போறோம் வாங்கி நீங்க விற்கிறதுக்கு தான் வாராம நிறைய. அன்பான சோதரர்களே, நல்ல நீயத்துல போனாரே ஹஜ் கபூல் என்றால் அல்லாஹ் அவர் ஏழையாக மாட்டாங்க மாட்டான். அன்பான சகோதரர்களே, அல்ல எல்லா பாவங்களை மன்னிச்சு தான் நாட்டுக்கு அனுப்புவான். அப்படிப்பட்ட ஒரு அமல் அன்பான சகோதரர்களே ஹஜ்ஜுடைய அமல். எனவே அன்பானவர்களே, வசதி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்க. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் ஹஜ்ஜை செய்யணும். ஹஜ்ஜை செஞ்சுட்டு வாங்க சகோதரர்களே, உங்களோட மகண்ட கல்யாணம் தானாக நடக்கும். உங்களோட மகண்ட கல்யாணம் தானாக நடக்கும். அல்லாஹ் அவரோட கூட்டு நிலைமை நல்லா சீராக்கிடுவான். உங்களோட ஹஜ்ஜை கொண்டு உங்களோட துவாவை கொண்டு மக்கள் விளங்குறாங்க. இல்ல இல்ல தள்ளிய வச்சு மகண்ட கல்யாணம் வருது, நகை வாங்கணும், அது வாங்கணும், கூடு வாங்கணும், காணி வாங்கணும். அன்பான சகோதரர்களே, கடமையை நிறைவேற்றிட்டு வாங்க, ஹஜ்ஜை செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ்வோட வாக்கு இருக்குது, ஹதீஸ் என்று சொல்லுது. அல்லாஹ்வோட எல்லா நிலைமையும் அல்லாஹ் சீராக்கிடுவான். நீங்க கேட்டதை விட டபுள் அல்லாஹ் உலகத்துல தருவான் உங்களோட ஹஜ்ஜை கொண்டு. எனவே அன்பான சகோதரர்களே, ரமலானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கடமை ஹஜ்ஜுடைய கடமை. அதனால எல்லாரும் நீயத்தை வைங்க. இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் எங்களை ஹாஜிகளாகத்தான் அல்லாஹ் மூத்தாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை ரமலானை கபூல் செய்வாயாக, எங்களை தௌபாவை கபூல் செய்வாயாக, நாம் கொடுத்த சதகாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அந்த காபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உன்னோட வீட்டை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அடிக்கடி அந்த பூமிக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. அவருடைய கபர்களை நீ வெளிச்சமாக்குவாயாக. அவருடைய மண்ணரை நீ பொன்னரை ஆக்குவாயாக. பிரகாசமுள்ள கபரான கபர்கள் ஆக்குவாயாக. எங்களுக்கு நல்ல மௌத்துகளை தந்திரியா அல்லாஹ், கடனில்லாத மௌத்து தந்திரியா அல்லாஹ், தௌபாவோட மௌத்து தந்திரியா அல்லாஹ், அந்த மதீனாவுடைய மண்ணில் மௌத்து தந்திரியா அல்லாஹ். எங்களை கபர்களையும் ஜன்னத்துல் பக்கியுடைய கபர்களா ஆக்கிறியா அல்லாஹ். எங்களையும் சஹாபாக்களோட கொண்டு போய் சேர்த்துறியா அல்லாஹ். எங்களோட மௌத் எங்களோட ஊருக்கு ஹிதாயத் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய மஹல்லாவை கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஜும்மாக்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊர்களை நீ கபூல் செய்வாயாக. 100க்கு 100 தொடக்கூடிய ஆண்களை பெண்களை இந்த ஊர்களில் உருவாக்குவாயாக. எங்களுடைய வாலிபர்களை நீ பாதுகாப்பாயாக. அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ், அந்த காசா மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். சில நாடுகளில் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது யா அல்லாஹ். எங்களுடைய நாட்டை நீ பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, நிம்மதியை நசீபாக்குவாயாக. நல்ல ஆட்சி இந்த நாட்டுக்கு நீ தந்து கொண்டே இருப்பாயாக. நல்ல ஆட்சி செய்யக்கூடிய மக்களை உருவாக்குவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله، فان التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنه، فان التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنه، فان الله مع الذين اتقوا والذين هم محسنون. فيا ايها الاخوه عليكم بالسنه، فان السنه تهدي الى الطاعه، ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى. واياكم بالبدع، فان البدعه تهدي الى المعصيه، وما يعصي الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالاحسان، فان الله يحب المحسنين.
المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن أول بيت وضع للناس للذي بمكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم.